சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு வந்து 26/1/1970 அவ்யக்த முரளியுடைய 7வது பார்ட் பார்க்கிறோம். ரொம்ப பெரிய முரளி இது. ஸோ லௌகிக்க உறவோட அது சம்பந்தமாக பாபா சொல்றாங்க, லௌகிக உறவு சம்பந்தத்தில் வரும்பொழுது கூட உங்களுடைய நடவடிக்கையில் ஆன்மீகத்தன்மை இருக்கணும். சோ அப்பதான் அந்த ஆன்மீகத்தன்மையின் ஈர்ப்பு அவர்களையும் உங்களை நோக்கி இழுக்கும், பாபாவை நோக்கி இழுக்கும். சோ அத குணத்துல வெளிப்படுத்த சொல்றாரு. அதுதான் முக்கியமான விஷயமே. மற்றபடி லௌகிக உறவுகள் கிட்ட வந்து வார்த்தை வேலை செய்யாது. ஏய் நீ எல்லாம் நான் பார்த்து பிறந்தவன்டான்னுவாங்க. இல்லையா? கேட்க மாட்டாங்க. சோ அதனால நம்ம நடத்தையில தான் அவங்களை ஈர்க்கணும். நடத்தையில கரெக்ட். அந்த டிஃபரன்ஸ் தனியா தெரியணும். அப்படி கத்தனவனா இப்படி ஆனா அது தெரியணும் டிஃபரன்ஸ். அடுத்தது உங்களுடைய நடவடிக்கை தான் அவர்களை பிடிச்சு இழுக்கும். அதனால அதிவேகத்துல உங்க முயற்சி இருக்கணும். சுய புருஷார்த்தம் காரியம் செய்யும் பொழுதே. சோ உங்களுக்குள்ள என்ன மாதிரி மாற்றத்தை எடுத்துட்டு வரணும்னா, எல்லோர் முன்னாடியும் நீங்க ஒரு நடைமுறை உதாரணமாக மாறணும். அதனால ஒரு வினாடி கூட இப்ப நீங்க வீணாக்க கூடாது. வீணாக்கிறதுக்கு கிடையாது. கொஞ்ச நேரம் பாபா நினைவு இல்லைன்னாலும் வீணாக்குறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய நடத்தை சாதாரணமாக தெரிய ஆரம்பிச்சிடும். சங்கல்பம் மற்றும் சமயம் ரெண்டுத்தையுமே கரெக்டா யூஸ் பண்ணணும் இந்த நேரம்னு போன பாட்டுல சொல்லிருந்தீங்க. சோ அதனால உங்களை நீங்களே சோதனை செய்யுங்க. நேரமும் ரொம்ப கம்மியா தான் இருக்குது. ஏன்னா நேரம் கூட எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வை உருவாக்குது. ஏன்னா உலகம் மோசமாக மாறுது, உறவுகள் எல்லாம் உங்களை கைவிடுதுன்னும் போது தானாவே பற்று போயிடும். இல்ல அது உருவாக்குது எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வை. அதனால அந்த நேரத்திற்கு முன்னாடி ஏதாவது நீங்க பண்ணீங்க உங்க சொந்த முயற்சியின் மூலமாகனா மட்டும்தான் உயர்ந்த பரிசு உங்களுக்கு கிடைக்கும். நேரம் பண்ண வச்சுதுன்னா அது எப்படி உயர்ந்த பரிசு கொடுக்க முடியும்? நம்ம முயற்சியில பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிடணும். அப்பதான் உயர்ந்த பரிசு கிடைக்கும். ஏன்னா அங்க வெட்டியானும் சொர்க்கத்துக்கு வருவாங்க. அவங்க எந்த முயற்சியும் பண்ண மாட்டாங்க. ஆனா நேரம் பண்ண வைக்கும். கடைசியில அடிச்சு உதச்சி கரிமீனை விட வைக்கும், எல்லாத்தையும் விட வைக்கும். எதுவுமே இல்லைன்னா எப்படி கரிமீனை சாப்பிடுவோம்? புல்லு சாப்பிடுவோம். அதுல என்ன பெருமை இருக்கு? கரெக்ட். சோ யாரால தானாக எதுவும் செய்ய முடியலையோ அவங்களுக்கு நேரம் உதவி செய்யும். அதாவது தண்டனை கொடுத்து பண்ண வைக்கிறது. ஆனா அது நேரத்தின் மகத்துவமே தவிர உங்களுடைய மகத்துவம் இல்லை. அப்ப பரிசு எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? நீங்க பாப்தாதாவை இதுவரைக்கும் எத்தனை முறை சந்திச்சிருக்கிறீங்க? இல்ல கோடானு 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 கோடி முறை. அதை எண்ணவே முடியாது. அதனால இந்த பிறப்புரிமை, கடவுளை சந்திக்கிறதே பிறப்புரிமை தான். இதன் மூலமாக சொர்க்கம் கிடைக்குது. இத்தனை தடவை என் பிறப்புரிமையை அடைஞ்சிருக்கிறேன், ஆஸ்தியை அடைஞ்சிருக்கிறேன்ற உணர்வு இருக்குதா? ஏன்னா அந்த மாதிரி மிகப்பெரிய உரிமை இது. ஏன்னா ரொம்ப கடினமாக உழைத்து கூட பெற முடியாத ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியா அடையிறீங்க. சொர்க்கத்தை நினைச்சா சொர்க்கம் கிடைக்குது. அஞ்ஞானத்துல சொல்லுவாங்க மாம்பழம் நினைச்சாலே இனிக்காதுன்னுவாங்க. ஆனா இங்க இனிக்குது. எவ்வளவு பெரிய விஷயம். மத்தவங்க எல்லாம் எவ்வளவு பிரயத்தனம் பண்ணாலும் கிடைக்காத பிராப்தி நமக்கு சகஜமா கிடைச்சிருக்கு. ஒரு வீடு கட்டுறதுக்கு தான் அரசாங்க ஊழியர் வாழ்க்கை ஃபுல்லா செலவு பண்றாங்க. கடைசியா அவங்க சாதிச்சது அந்த ஒரு வீடு தான். அதையும் அவங்க வாழ முடியாம போயிடும். ஆனா இங்க சர்வசாதாரண சொர்க்கமே 2500 வருடத்துக்கு உங்களுக்கு எல்லாமே ரெடிமேடா கிடைச்சிடும். இந்த உணர்வு இருக்குதா? இதை உணர முடியுதா உங்களால? இப்ப ஒரு எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை அடையிறேன்னு உணர முடியுதா?
எவ்வளவு நேரம் இருக்குது, ஆனா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டியது, எவ்வளவு முயற்சி பண்ணி இருக்கிறீங்க இல்லையா? இன்னும் பண்ண வேண்டியதும் எவ்வளவு இருக்குது. ரெண்டுத்தின் புரிதல் இருக்குதா? நேரம் ரொம்ப கம்மியா இருக்குதுன்றது தெரியுதா உங்களுக்கு? ஆனா பண்ண வேண்டிய முயற்சியும் மலை மாதிரி இருக்குதுன்னு தெரியுதா? இல்லையா? ஆரம்பத்துல இருந்தே நல்லா படிக்கிற பையன், தினம் தினம் படிக்கிறவனுக்கு கடைசி நேரம் பிரச்சனை இல்ல. அலட்சியமா இருக்கிறோம், என்னடா இவ்வளவு போர்ஷனா, அதெல்லாம் வருஷம் ஃபுல்லா படிக்க வேண்டியது. கடைசியில வந்து பார்த்தா அப்படிதான் தெரியும். அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றாரு. அந்த மாதிரி நிலையில தான் நீங்க இருக்கிறீங்க. கடைசி நேரத்துல எக்ஸாம் வர நேரத்துல ஒருத்தன் வந்து சேர்றான்னா, அவன் கம்மியான நேரத்துல அதிக முயற்சி பண்ண வேண்டி இருக்கும். அவனுக்கு அந்த மற்றவர்கள மாதிரி விளையாடுறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. அப்ப நேரம் அதிவேகத்துல போறதை நீங்க பாக்குறீங்களே, அதே வேகத்துல உங்களுடைய முயற்சியும் போகுதா? சில நேரம் தான் முயற்சி பண்றீங்களா? அந்த சில நேரம்ன்ற வார்த்தையை விட்டுருங்கன்ற, அதை நீக்குங்க. ஏன்னா தீவிர முயற்சியாளர்களுடைய அகராதியில சில நேரம்னு வரவே வராது. இப்ப எப்பயாவது நான் பண்றேன் இல்ல, இப்ப பண்ணலாம் பாபா இல்ல, இப்பயே பண்றேன் பாபா. ஏன்னா இந்த சங்கமேகத்துடைய ஒரு வினாடி கூட அவ்வளவு விலை மதிப்பற்றது, மகத்துவம் வாய்ந்தது. இங்க ஒரு வினாடி வீணாக்குனா கூட அவ்வளோ பெரிய வருமானம் காலி. 2500 வருடத்தின் வருமானம் காலி ஆகுது. ஏன்னா ஒட்டுமொத்த கல்பத்திற்கான பாக்கியத்தை உருவாக்குறதுக்கான குறைந்த நேரம் இது. இந்த கொஞ்ச நேரம் நீங்க பாபாவை புடிச்சுக்கிட்டே இருந்தா போதும், 5000 வருஷத்துக்கான தலையெழுத்து அற்புதமா அமைஞ்சிடும். ஒரு வினாடி பல கோடி உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குது. அதே மாதிரி ஒரு வினாடி பல கோடி இழக்கவும் வச்சிடும், அலட்சியமா இருந்தீங்கன்னா. சோ பாபாவை பிடிக்கிறீங்களா இல்லையான்றதுதான் இங்க விஷயம். பிடிச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் வருமானம் ஏறுது, கையை விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதனாலதான் இந்து தெய்வங்கள் எல்லாம் கையில வேலை புடிச்சிட்டு இருக்குது. இறைவன் கொடுக்குற ஞான வேலை புடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் வருமானம் ஏறும், விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதனால நேரத்தை இப்படி அடையாளம் கண்டுக்கோங்க, இது எவ்வளவு மகத்துவமானதுன்ட்டு. சோ அப்ப அதிவேகத்துல நடக்கணும் உங்க புத்தின்ற காலு. ஆனா தடை வந்துகிட்டேதான் இருக்கும், உருவாயிட்டே இருக்கும் தடை விதவிதமாக. ஆனா உங்க மனநிலை அந்த சூழ்நிலையையே மாற்றக்கூடிய அளவிற்கு சக்திசாலியாக இருக்கணும். பாபாவை தவிர எனக்கு யாரும் இல்லை, அவ்வளவுதான். ஒரு சிஸ்டர் மீம் கிரியேட் பண்ணி போட்டிருக்கிறாங்க, ஏதோ ஒரு வடிவேல் ஜோக்கு. சோ அந்த வடிவேல் வந்து பாபா குழந்தை அப்படின்ட்டு மேல எழுதி இருக்கிறாங்க. அந்த வடிவேல் டைலாக் சொல்றாரு, என்ன இப்ப நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், கம்முன்னு பார்க்க போறோம், நமக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இதான முயற்சி, சாட்சியா பாக்குறது இல்லையா? சோ அந்த ஜோக் எடுத்து போடுறாங்க. சோ அப்படி இருக்கிறதுலதான் இருக்குது எல்லாமே. அப்ப உங்களுக்கு தடையாவே இருக்கு. ஏன்னா இப்ப இப்ப நாம பண்ற முயற்சி தான் பக்தி மார்க்கத்துல கூட விதிப்படிதான் நடக்கும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே எல்லாமே. இப்ப நம்ம அதை அனுபவம் பண்றோம், எது நடந்தாலும் நன்மை இருக்கும், பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல, பாபா இருக்க. ஆமா கரெக்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் மட்டும்தான் என்னுடையவர், அவருக்கு ஒண்ணும் ஆக போறது இல்லை, அப்புறம் நான் எதுக்கு கவலைப்படணும்? சோ அப்ப அந்த சூழ்நிலையை மாத்துற அளவுக்கு சக்திசாலியான மனநிலை மட்டும் எடுத்துட்டு வாங்க. எதுக்குமே ஐயோ அப்படியா அப்படின்ற எண்ணம் மனதுல கூட வரக்கூடாது. அந்த ஃபெயில் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்க மனநிலை மாறக்கூடாது. சூழ்நிலை என்ன ஆனாலும் மனம் அமைதியாதான் இருக்கணும், ஆனந்தமா தான் இருக்கணும்.
ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னா, சர்வசக்திவானுடைய குழந்தையாக நீங்க இருக்கிறீங்கன்னா, உங்க மனநிலை சூழ்நிலைய மாத்தணும். ஒரு குழப்பமான சூழ்நிலை உங்களுடைய அமைதியான மனநிலையின் மூலமாக அது அமைதி ஆயிடணும். ஆனா சர்வ சக்திகளின் அதிபதி நீங்க. நீங்க நினைச்ச மாதிரி வாயுமண்டலத்தை மாத்தணும். மாத்த முடியும். சோ அதான் பாபா கேட்கிறார், கடவுளுடைய சக்தியால சூழ்நிலையை மாத்த முடியாதா? கடவுளுடைய குழந்தையினால, அதாவது படைப்பவருடைய குழந்தையினால படைப்பை மாத்த முடியாதா? அப்ப சக்திசாலியானது படைப்பா, படைப்பவரா? இல்லையா? ஏன்னா படைப்பவருக்கு இருக்கிற அத்தனை சக்தியும் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அப்ப உங்களால மாத்த முடியாதா அப்படின்னு கேட்கிறார். ஓகே, ஓம் சாந்தி சிஸ்டர். மீதியை நம்ம பார்க்கலாம். ஓம் சாந்தி.